இந்த காலை நேரத்தில் உங்களை யாவரையும் மகிழ்ச்சியோடு கூட வரவேற்கிறோம். ஆண்டவர் இந்த பரிசுத்த நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த சுகபல ஜீவன் எல்லாவற்றுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் கூடி வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் இன்னும் நம்மை வழிநடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எனவே மகிழ்ச்சியோடு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். யாவரும் உங்கள் வீடுகளிலே ஒன்று கூடும்படியாக, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக, இந்த ஆராதனைக்கு துதிக்கு உங்களை அர்ப்பணிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. எனவே அடுத்த சில மணி நேரங்கள் நாம் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். This beautiful morning we want to welcome all of you to this service. The Lord has helped us, given us strength and health and life to come together and to worship God in this beautiful day, and we want to welcome you. Hallelujah. Thank you, Lord. Let us pray and start this service. அருமை ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நீர் நல்லவர், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நற்கிரியைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமது செய்கைகளால் எங்களை மகிழ்ச்சியாக்கினீர். வேதம் சொல்கிறது, சத்துரு தன்னுடைய கிரியை செய்யலாம், அவன் கொல்லலாம், அழிக்கலாம், ஆனால் எங்கள் தேவன் ஜீவனையும் பலத்தையும் பரிபூர்ண ஜீவனையும் நீர் கொடுக்க நீர் வல்லமுள்ளவராக இருக்கிறேன். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அனுதின மன்னாவுக்காக ஸ்தோத்திரம், அனுதின ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய கரங்களை உயர்த்தி, உங்களுடைய பரிசுத்த கரங்களை பரலோகத்துக்கு நேராக நாங்கள் உயர்த்தி எங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இந்த நாட்களிலே உயர்த்தப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் எங்கள் நடுவிலே போற்றப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் புகழப்படுவீராக. ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கும்படியான நாவை கொடுங்க, துதிக்கும்படியான உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை, இரக்கத்தின் மேல் இரக்கம், தயவின் மேல் தயவு மக்கு இந்த ஜனங்களுக்கு உண்டாவதாக ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஆராதனை ஆண்டவரை இங்கே இருக்கிற ஒவ்வொரு கேட்ஜெட்ஸும் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம். ராஜா, எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. ஆராதனை நடத்த போகிற, இசைகளை மீட்க போகிற பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய ஆளுகை இருக்க, நடத்துதல் இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் கொண்டு யாவும் சுத்திகரிக்கப்படட்டும், எல்லா தடைகளும் நீங்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய அருள் மாறி அபிஷேகம் எங்கள் நடுவிலே வல்லமையாக இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, remove every obstacles this morning. We just pray in the blood of the name of Jesus. We pray in the blood of Jesus that cleanses, Lord. We also pray for the outpouring of the Holy Spirit into our midst, Lord. பரிசுத்தாவின் அபிஷேகங்கள் நடுவிலே வல்லமையாய் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்கள் நடுவிலே கிரியை செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆராதனை நடத்துகளை நாம் வரவேற்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும்
அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்யும் எனக்கும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்யும் என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த காலை நேரத்திலே நம்முடைய தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவரை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நம்ம உற்சாகத்தோடு நம்ம அவரை ஆராதிப்போமா? அவரை தொழுது கொள்வோமா? முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நம்ம அவரை தொழுது கொள்வோம். ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது.
விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரின் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரின் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. எம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. எல்லாரும் உற்சாகத்தோடு பாடும். நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்,
சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. அவரே பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பரிசுத்தர். நீரே பரிபூரணமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீரே அல்பாவும் ஒமேகாவுமானவர் ஆண்டவரே. ஆதியும் அந்தமுமானவர் நீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எங்களோடு நீங்க இருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்க வார்த்தையை கொண்டு எங்களிடத்துல பேசுங்க ஆண்டவரே. நடக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். Let us turn our Bibles to book of Ezekiel 36 verse 9. நம்முடைய வேத புத்தகத்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36 அதிகாரம் 9 வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Hallelujah. It says like this. If you have your Bible with you, please turn your Bibles to 36:9 of Ezekiel. எசேக்கியேல் 36:9க்கு நாம் திருப்பிக் For கொள்வோம். indeed I am for you, and I will turn to you, and you shall be tilled and sown. 36:9 சொல்கிறது, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். Hallelujah. Hallelujah. And we've been praying all these weeks. இந்த வாரம் முழுவதும் நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். And the Lord has focused me, took me to these scriptures. நம்முடைய போதகர் இப்படியாக இந்த வாரத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே தேவன் இந்த வசனத்துக்கு நேராய் அவரை நடத்தினார். And it's been blessing me. இது என்னை மிகுதியாய் ஆசீர்வதித்தது. It's been blessing us. இது நம்மை ஆசீர்வதிக்கிறது. Hallelujah. Hallelujah. This morning the Lord wants to bless you as well. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வாஞ்சியுள்ளவராய் இருக்கிறார். When you take a little time and read this verse, கொஞ்ச நேரம் எடுத்து நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், and it is the whole chapter of blessing to the people of Israel. இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் வாசிப்போமானால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனங்கள் சொல்லுகிறதை பார்க்க The whole முடியும். chapter is God's blessing on Israel. இஸ்ரவேலின் மேல் தேவன் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை குறித்து இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. And when we read and come across different chapters in Ezekiel, எசேக்கியேலே இப்படி வித்தியாசமான மற்ற அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, but this scripture or chapter 36 is something special. ஆனால் இந்த மற்ற அதிகாரத்தை காட்டிலும் இந்த 36ஆம் அதிகாரம் ஒரு விசேஷித்த அதிகாரமாய் It is காணப்படுகிறது. a blessing of God to his people. தேவன் தம்முடைய ஜனங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த வசனத்திலே நாம் This வாசிக்கிறோம். verse 9 says, இந்த 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, for indeed I am for you, இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து I will turn to you, உங்களை கண்ணோக்குவேன், and you shall be tilled and sown. நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். We need to know our God is good.
நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும், நம்முடைய தேவன் நல்லவராயிருக்கிறார். Our God is not evil nor is bad. நம்முடைய தேவன் தீங்கானவர் அல்ல, ஒரு கெட்ட தேவனும் அல்ல. And he wants to perform, do good things, do good deeds for us. தேவன் நமக்காக அவர் நன்மையானவைகளை செய்யும்படியாகவே விரும்புகிறார். And that means he is on our side and he wants to do all the favors that we need. அப்படி என்றால் தேவன் நம் பட்சத்தில் இருந்து நமக்கான எல்லா நன்மைகளையும் செய்ய அவர் வாஞ்சையுள்ளவராயிருக்கிறார். The word of God says he is on our side. இங்கே கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லி. When he is on your side, who could be against you? பாருங்க, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது யார் நமக்கு எதிராய் நிற்க முடியும்? Nothing, nobody is bigger than our God. நம்முடைய தேவனை காட்டிலும் ஒன்றும் பெரிதல்ல என்று நாம் Seems பார்க்கிறோம். like the enemy, the counterfeit, tried to bring scared upon you, fear upon you. இப்படி எதிராளி நம்மை பயமுறுத்த அவன் நம் மீது பயத்தை கொண்டு வருகிறான். But he says, I am Emmanuel. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இம்மானுவேலராய் இருக்கிறேன். That means the Lord God is with us. அப்படி என்றால் அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். What it means when he says, I am with you, நான் I உன்னோடு am for you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்காக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வாரானால் அதற்குரிய அர்த்தம் என்னவென்று நாம் பார்ப்போம். A lot of times in Christmas days we meditate on this scripture. His name will be called Emmanuel, that means God is with us. இந்த வசனத்தை ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நாளிலேயும் நாம் தியானிப்போம். இம்மானுவேலர் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டார்கள் என்று It நாம் beautifully பார்க்கிறோம். said in Matthew 1:23, behold, the virgin shall be with a child and bear a son, நாம் இங்கே and they வாசிக்கிறோம். shall call his name Emmanuel. மத்தேயு 1:23 வசனத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம், அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். Which is translated இம்மானுவேல் என்பதற்கு God with us. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். Hallelujah. ஹல்லேலூயா. We may go through valley experience. ஒருவேளை நாம் பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் We may வழியாய் போகலாம், go through isolations, தனிமையின் வழியாய் நாம் கடந்து போகலாம், through various needs, பலவிதமான தேவைகள் வழியாய் நாம் various போகலாம், troubles. பல பிரச்சனைகள் வழியாய் நாம் போய் கொண்டிருக்கலாம், Maybe we are stuck alone. அல்லது ஒருவேளை நாம் தனிமையாய் மாட்டிக்கொண்டிருக்கலாம். Hallelujah. ஹல்லேலூயா. 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக this child is born for us, naming Emmanuel. இந்த பிள்ளை இம்மானுவேல் என்றுதானே இந்த பிள்ளை நமக்காக பிறந்தது என்று நாம் Our அறிந்திருக்கிறோம். answer has been given 2000 years ago. நமக்குண்டான பதில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே It is not just கொடுக்கப்பட்டுவிட்டது. happened yesterday or day before yesterday. நேற்றைக்கு முந்தின தினமோ அந்த பதில் நமக்கு கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. Our help, that is Emmanuel, given 2000 years ago. நமக்கு உதவியாகிய இந்த இம்மானுவேலர் அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நமக்கு என்று கொடுக்கப்பட்டார். Our God is a rock. நம்முடைய தேவன் கன்மலையாய் இருக்கிறார். Bible says he is God of ages. அவர் சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் He என்று is சொல்லப்பட்டிருக்கிறது. the rock of ages, Bible says. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் சதா காலங்களின் தேவன் என்று சொல்லி. Rock of ages. பாருங்க, அவர் நித்தியமான கன்மலை என்று Hallelujah. சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கன்மலை? நித்திய கன்மலை. Emmanuel means God is with us forever and ever, rock. பாருங்க, இம்மானுவேலர் என்று சொன்னால் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நித்திய கன்மலையாய் We இருக்கிறார். need to confess this, our God is Emmanuel. நாம் இதை அறிக்கையிட வேண்டும், என்னுடைய தேவன் இம்மானுவேலர் என்று சொல்லி. He walks with you and he walks with me. அவர் உங்களோடு கூட நடக்கிறார், என்னோடு கூட This நடக்கிறார். rock actually travels with the people of God. இந்த கன்மலையாகிய தேவன் தம்முடைய ஜனத்தோடு கூட பிரயாணிக்கிறார். This rock actually
is a living rock. இந்த கன்மலை ஒரு ஜீவனுள்ள கன்மலையா And இருக்கிறது. it gives water. அது தண்ணீரை கொடுக்கிறது. It protects. அது பாதுகாக்கிறது. Hallelujah. ஹalleluya. What a God we serve. எப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். Emmanuel. இம்மானுவேல். God is with us. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். As a living God. அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. He is so much alive and he carries you. அவர் ஜீவனுள்ளவராய் இருந்து நம்மை சுமந்து When we செல்கிறவராய் stand இருக்கிறார். before this rock of ages, இந்த கன்மலையாகிய தேவனின் முன்பாக நாம் நிற்கும் பொழுது, when you come and stand before this rock, இந்த கன்மலையாகிய கிறிஸ்துவுக்கு முன்பாக this நாம் rock நிற்கும் cannot போது, be destroyed. இந்த கன்மலை ஒரு நாளும் அழிக்கப்பட்டு போக முடியாது. This rock cannot be melted. இந்த கன்மலை ஒரு நாளும் It கரைந்து will not போகாது. sink in the water. தண்ணீருக்குள்ளே மூழ்கி It will போகாது. not disappear. அது மறைந்து போகாது. It's a rock for all ages for you and me, brothers and sisters. நித்திய காலமாக இது கன்மலையாக நிலைத்து நிற்கும் சகோதரனே சகோதரியே. That's ஹalleluya. why the church is still standing and winning and winning and winning. அதனால் தான் இன்றைக்கும் சபை நின்று ஜெயித்து கொண்டிருக்கிறது, ஜெயித்து We கொண்டிருக்கிறது. still travel from victory to victory because of this Amen. rock of ages Hallelujah. is going with you and me. இந்த நித்திய கன்மலையாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாம் இன்றைக்கும் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் Let காணப்படுகிறோம். us not lose heart. நம்முடைய இருதயத்தை நாம் தளர We may விடாதிருப்போமாக. cry when the sickness hits you. இந்த வியாதி நம்மை தாக்கும் பொழுது, பலவீனம் தாக்கும் பொழுது நாம் கண்ணீர் விடலாம். We may cry, worry when we don't have money in our packets. நம்முடைய பாக்கெட்ல பணம் இல்லாத வேளையில கவலை கொள்ளலாம், கண்ணீர் விடலாம். But let us have hope. Our God is traveling with you. ஆனால் நாம் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையுடையவர்களாய் இருப்போம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட பிரயாணிக்கிறவராய் இருக்கிறார். Hallelujah. He Hallelujah. also cries with you in your weakness. உங்களுடைய பலவீனங்களிலே அவரும் உங்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் விடுகிறார். But he says, I am for you. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காகவே இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. He turns to you and look at you. அவர் உங்கள் பட்சமாய் திரும்பி அவர் உங்களை பார்க்கிறார். He turns to you and look at you. அவர் உங்களிடமாய் திரும்பி உங்களை பார்க்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. Hallelujah. 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 Amen. And in our life circumstances, நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே we have a lot of doubts. அநேக சந்தேகங்கள் நமக்கு இருக்கிறது. The doubt is whether the Lord looks at me. இந்த சந்தேகம் என்ன? தேவன் என்னை பார்க்கிறாரா? The doubt is whether I have the countenance of God upon me. என் மீது அந்த தேவனுடைய முகம் நோக்கமாய் இருக்கிறதா என்று ஒரு We கேள்வி. doubt whether we have God's presence upon us. ஒருவேளை என் தேவனுடைய பிரசன்னம் என் மீது இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம். Today we are coming to know our God who reigns from heaven. From there he looks at you and me. இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திலிருந்து ஆளுகிறதான தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். He is for you. அவர் உங்களுக்காகவே இருக்கிறார். And he turns and look at you. அவர் திரும்பி உங்களை நோக்கி பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. He has a personal time for you. அவர் உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். He can keep his eye upon you. அவர் தன்னுடைய கண்களை உங்கள் மீது பதிக்க முடியும். He is not a God that ignores you, bypasses you. உங்களை ஒதுக்கி விடுகிற தேவன் அல்ல, உங்களை தள்ளிவிட்டு போகிறவரும் அவர் அல்ல. Bible says he fixes his eyes upon you as you look at him. நீங்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய கண்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கும் என்று In the book of Numbers we read 6:26. என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். And this is the benediction scripture. இது ஒரு முடிவு ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வசனமாய் இது காணப்படுகிறது. 6:26 says, the Lord lift up his countenance upon you and give you peace. அங்கே 6:26 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய முகத்தை நம்மேல பிரகாசிக்க பண்ணி நமக்கு சமாதானம் அருளுவார் என்று சொல்லி. What happens here? The Lord lift upon his countenance upon you. தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் அவர் தம்முடைய கிருபையை அருளுவார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம்.
What a magnificent God. எப்படி ஒரு அற்புதமான ஒரு தேவனாய் இருக்கிறார். What a good God. ஒரு எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார். What a God that gives us favor. நமக்கு தயவு பாராட்டுகிற ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். He never ignore us. அவர் ஒரு நாளும் நம்மை ஒதுக்குவதில்லை. He never leave you nor forsake you. அவரை உங்களை விட்டு விடுகிறதில்லை, உங்களை கைவிடுகிறதும் He இல்லை. never bypasses you. உங்களை அவர் ஒதுக்கி விட்டு போகிற தேவனும் அல்ல. He never rejects you. அவர் உங்களை தள்ளி விடுகிறதில்லை. So what happens? He fixes his beautiful, lightning, glorious face upon you. அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மீது வைக்கிறார். அவர் தம்முடைய பிரகாசமான பிரசன்னமுள்ள அந்த முகத்தை உங்கள் மீது திருப்பி உங்களை நோக்கி பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. With the eyes of compassion. மனதுருக்கத்தின் கண்களோடு கூட. With the eyes of grace. கிருபை நிறைந்த கண்களோடு கூட. With the eyes of love. அன்பின் கண்களோடு கூட. Like the groom upon the bride. ஒரு மணவாளனுடைய கண்கள் மணவாட்டியின் மீது இருக்குமா போல. Likewise the Lord is look at you. தேவன் அப்படி உங்களை நோக்கி பார்க்கிறார். Like you look at your beautiful little baby. ஒரு சின்ன அழகான ஒரு குழந்தையை நீங்கள் எப்படி பார்ப்பீர்களோ. And likewise God looks at you. அப்படி போல தேவன் உங்களை நோக்கி பார்க்கிறார். There is a difference between looks of people. ஜனங்களுடைய பார்வையிலே வித்தியாசங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And we've been seeing lot of things, maybe different pictures, different statues. அநேக படங்களை அநேக சிலைகளை நாம் கண்டிருக்கிறோம். And we see with the eyes of the Lord. அங்கே தேவனுடைய கண்களோடு கூட நாம் பார்க்கும் பொழுது And we come across lot of pictures and eyes. நிறைய படங்களையும் கண்களையும் நாம் கண்டிருக்கிறோம். And also Bible is talking about the eye of the Lord. நாம் தேவனுடைய கண்களை குறித்தும் இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம். How the eye of God is so powerful. தேவனுடைய கண்கள் எவ்வளவு வல்லமையுள்ள கண்கள் என்பதை So அறிந்திருக்கிறோம். knowledgeable. அவர் சகல அறிவு பொருந்தியதாக இருக்கிறது. So loving. அது மிகுந்த அன்புள்ளவைகளாக இருக்கிறது. When you see Jesus, இயேசு you see கிறிஸ்துவை the Father. நாம் காணும் பொழுது நாம் பிதாவை காண்கிறோம் என்று வசனம் And சொல்கிறது. when he was walking about in Jerusalem, Judea and Samaria, we see how he moved with compassion when he looks at people. அவர் இப்படி எருசலேமிலே சமாரியாவிலே யூதேயாவிலே அவர் நடந்து செல்லும் பொழுதெல்லாம் அவர் மனதுருக்கத்தோடு அன்பு நிறைந்த கண்களோடு கூட ஜனங்களை பார்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். When his eyes look upon the need. தேவையோடு இருக்கிற கூடியவர்களை அவருடைய கண்கள் காணும் பொழுது Bible says when he saw the multitudes with various needs and difficulties, Bible says he moved with compassion. அவர் திரளான ஜனங்கள் பலவிதமான தேவைகளோடு கூட அவரிடத்திலே கடந்து வருகிறதை காணும் பொழுதெல்லாம் அவர் மனதுருக்கத்தோடு The காணப்பட்டார் word என்று says வசனம் சொல்கிறது. when he saw them he moved with compassion. தேவன் வசனம் சொல்லுகிற தேவன் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்குள்ளே Today, மனதுருக்கம் our வந்தது. God is not blind. நாம் இன்றைக்கு நம்முடைய தேவன் அவர் குருடானவர் அல்ல. It's a happy news. அது ஒரு நற்செய்தி. Our God is not blind. நம்முடைய தேவன் குருடானவர் அல்ல. Man today asks, is my God blind? அன்றைக்கு மனுஷன் இப்படி கேட்கிறான், என்னுடைய தேவன் குருடா இருக்கிறாரா? What is the answer today? இன்றைக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கிறது? I will gladly say, my Savior looks at me. நான் மகிழ்ச்சியோடு சொல்ல முடியும், என் இரட்சகர் என்னை நோக்கி பார்க்கிறார். Hallelujah. Hallelujah. My Savior finds me and helps me. என்னுடைய இரட்சகர் என்னை கண்டு எனக்கு உதவி Word of செய்கிறவராய் God இருக்கிறார். says, the eye of the Lord goes through all over the earth, to and fro. பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொல்லி. Hallelujah. Hallelujah. The eyes of the Lord has been searching and finding things about God's people. தேவனுடைய கண்கள் தேவ ஜனங்களை குறித்து தேடி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. And the eye of the Lord investigate on you and me. தேவனுடைய கண்கள் உங்கள் மீதும் என் மீதும் வைக்கப்பட்டு உங்களை ஆராய்ந்து Let us பார்க்கிறது. be encouraged today. இன்றைக்கு நாம் உற்சாகம் கொள்வோம். Let us be encouraged today. இன்றைக்கு நாம் உற்சாகம் அடைவோம். Even my pastor failed to see me. ஒருவேளை என்னுடைய போதகர் கூட என்னை பார்க்காமல் இருக்கலாம். My parents failed to see me. என்னுடைய பெற்றோர் என்னை பார்க்காமல் இருக்கலாம். Wherever I expect
maybe they fail to see me. நான் எங்கெல்லாம் எதிர்பார்த்திருக்கிறோமோ ஒருவேளை அங்கே என்னை அவர்கள் பார்க்காமல் இருக்கலாம். God's eyes is upon me all the time. His eyes penetrate into the deep parts of the earth. தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் என்னை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் ஆழத்திலே நோக்கி அது பார்த்து கொண்டிருக்கிறது என்று Bible பார்க்கிறோம். says even like Jonah, when he was in the belly of the whale, the eyes of the Lord was looking at him. மீனின் வயிற்றிலே இருந்த யோனா அந்த ஆழ்கடலுக்குள்ளே இருக்கும் பொழுது கூட தேவனுடைய கண்கள் அந்த ஆழ்கடலில் இருக்கிற யோனாவை கண்டது. David says in his circumstances, தாவீது சொல்லுகிறார், என்னுடைய சூழ்நிலைகளெல்லாம் when I walk through the valley of the shadow of death, you're with me. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று தாவீது Let சொல்லுகிறார். us take heart, my brothers and sisters. இன்றைக்கு நாம் திடன் கொள்வோம் அருமை சகோதரனே சகோதரியே. The word of God says the Lord turns to you and look at you. இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது தேவன் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று சொல்லி. Hallelujah. ஹalleluya. He is mindful of you. அவர் உங்களை கொண்டு எல்லா நினைவுடையவராய் அவர் இருக்கிறார். He is mindful of you. அவருடைய சிந்தை உங்களால் அவருடைய சிந்தை நிறைந்திருக்கிறது. Hallelujah. ஹalleluya. Psalms 115 சங்கீதம் 115 நாம் verse 12 வாசிக்கிறோம். says, 12வது வசனம். the Lord has been mindful of us. He Hallelujah. will bless us. He will bless the house of Israel. He will bless the house of Aaron. ஹalleluya. It says, 12வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென். We ஹalleluya. are hearing about meditating upon the eyes of the Lord. இங்கே நாம் தேவனுடைய கண்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Eyes and mind is connected. தேவனுடைய நம்முடைய கண்களும் நம்முடைய சிந்தையும் இணைக்கப்பட்டிருக்கிறது. We see the eye of the Lord and the mind of the Lord is connected. தேவனுடைய கண்களும் அவருடைய சிந்தையும் இணைக்கப்பட்டிருக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். It beautifully said about Israel and the house of Aaron. இங்கே இஸ்ரவேலரை குறித்தும் ஆரோனின் குடும்பத்தாரை குறித்தும் இங்கே நாம் வாசிக்கிறோம். Oh, house of Israel. இஸ்ரவேலின் குடும்பத்தார், House of Israel. இஸ்ரவேலின் குடும்பத்தாரை The இங்கே Lord has பார்க்கிறோம். been mindful of you. தேவன் உங்களை நினைத்திருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. Hallelujah. He's ஹalleluya. been thinking about you. உங்களை குறித்தே அவர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். Not only looking at you but thinking about you. உங்களை பார்த்து கொண்டு மாத்திரமில்லை, உங்களை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறார். It's a future tense. He will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், எதிர்காலத்திலே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று Are you having சொல்லப்பட்டிருக்கிறது. doubt? உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதா? What does tomorrow holds? நாளைக்கு எப்படி இருக்குமோ, What will I get tomorrow? நாளைக்கு எதை நான் What பெற்றுக்கொள்வேன், will I get next week? அடுத்த வாரத்தில் எனக்கு என்ன கிடைக்கும், What will be my position? என்னுடைய நிலை எப்படி இருக்கும். Hallelujah. ஹalleluya. Our Emmanuel says, நம்முடைய இம்மானுவேலர் சொல்லுகிறார், He will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He will bless every particular house. ஒவ்வொரு குறிப்பிட்ட வீட்டையும் கர்த்தர் He will ஆசீர்வதிப்பார். bless the house of Moses. மோசேயின் வீட்டை He ஆசீர்வதிப்பார். will bless the house of Aaron. ஆரோனின் குடும்பத்தாரை He ஆசீர்வதிப்பார். will bless even Aaron's sons' families. ஆரோனின் மகன்களுடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தையும் God ஆசீர்வதிப்பார். is particular about you and your children, even grandchildren and 1,000 generations. தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பேர பிள்ளைகளையும் இப்படி 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். Let us shout hallelujah and praise God. ஹalleluya என்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. Not only He sees you, He is mindful of you. அவர் உங்களை பார்ப்பது மாத்திரமல்ல, உங்கள் மீது அவர் நினைவாயிருக்கிறார். He's been thinking how I'm going to bless my children. அவர் யோசிக்கிறார், நான் எப்படி என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கலாம், Multiply them. எப்படி அவர்களை நான் பெருகச் செய்யலாம், How I'm going to give them great light. எப்படி அவர்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சத்தை நான் How I'm கொடுக்க going to முடியும், give them great glory. ஒரு பெரிய மகிமையை நான் எப்படி அவர்களுக்கு கொடுக்கலாம் என்று யோசிக்கிறார். How I'm going to do marvelous things through them
and for them. அவர்கள் மூலமாக அவர்களுக்காக நான் எப்படி அற்புதமான காரியங்களை செய்யலாம் என்று நினைவாயிருக்கிறார். Hallelujah. The five senses we hear. நாம் பார்க்கிறதான ஐம்புலன்கள், The five senses is working for you. இந்த ஐம்புலன்களும் உங்களுக்காக அது கிரியை செய்து The கொண்டிருக்கிறது. five senses of the Lord. I think he got more than five senses. He's Hallelujah. working towards you and me. தேவனுடைய எல்லா புலன்களும் உங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக கிரியை Psalms செய்து 4 verse கொண்டிருக்கிறது. 3 says, சங்கீதம் 4:3 நாம் வாசிக்கிறோம். the Lord will hear. கர்த்தர் கேட்பார், God will hear. கர்த்தர் கேட்பார். But know that the Lord has set apart for himself him who is godly. The Lord will hear when I call to him. சங்கீதம் 4:3 நாம் வாசிக்கிறோம். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். God has all the ability to hear us. கர்த்தர் நம்மை கேட்கக்கூடிய எல்லா திறனையும் உடையவராய் இருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So what we hear this morning இந்த காலையிலே நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? is for you, அவர் உங்களுக்காக இருக்கிறார். and he turns to you and look at you. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Now and here we're going to see the main part of the message. இங்கே நாம் இந்த செய்தியின் முக்கிய பகுதியை நாம் பார்க்கிறோம். The main part of the message is the work of the Lord will make you glad. இங்கே செய்தியின் மைய கருத்து என்ன? கர்த்தருடைய கிரியை உங்களை மகிழ்ச்சியாக்கும். Amen. ஹல்லேலூயா. So far we see the goodness of God. இதுவரைக்கும் தேவனுடைய நன்மையான காரியங்களை நாம் பார்த்தோம். How good our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். How he turns to you, he sees you, mindful of you and hears you. நாம் பார்த்தோம் இதுவரைக்கும் அவர் எப்படி நம்முடைய பட்சமாக இருக்கிறார், நம்ம மீது கண்ணோக்கமாக இருக்கிறார், நம் மீது சிந்தையுள்ளவராக இருக்கிறார் என்று நாம் இதையெல்லாம் நாம் பார்த்தோம். We see the good attributes of God. தேவனுடைய நல்ல குணாதிசயங்களை எல்லாம் நாம் இப்பொழுது பார்த்தோம். Hallelujah. ஹல்லேலூயா. Now we're going to see the works of God will make his children glad. இங்கே இப்பொழுது நாம் பார்க்க போகிற காரியம் தேவனுடைய கிரியைகள் தம்முடைய பிள்ளைகளை மகிழ்ச்சியாக்கும். We just read from Psalms 92:4. இங்கே இப்பொழுது சங்கீதம் 92:4 நாம் வாசித்தோம். How the Lord can make you happy by good works. தேவன் எப்படி தம்முடைய கைகளின் கிரியைகளினாலே நம்மை மகிழ்ச்சியாக்குவார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. So we're going to see two things here, two titles. ரெண்டு தலைப்புகளிலே இங்கே நாம் பார்க்க போகிறோம். Since our God is good, நம்முடைய தேவன் நல்லவராய் இருக்கிறபடியினால் he has a purpose for you. உங்களை குறித்ததான ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். He wants to have a good outcomes from your life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நன்மையானவைகளை தேவன் கொண்டு வர விரும்புகிறார். And you want to see good products from you and me. உங்கள் மூலமாக என் மூலமாக நல்ல பலன்களை அவர் கொண்டு வர விரும்புகிறார். So he sees you and me like a farmer sees. உங்களையும் என்னையும் தேவன் எப்படி பார்க்கிறார் என்றார், ஒரு விவசாயி பார்ப்பது போல நம்மை பார்க்கிறார். Who's the farmer? ஒரு விவசாயி என்றால் எப்படிப்பட்டவர்? A responsible person. ஒரு பொறுப்புள்ள ஒரு நபர். And farmers are very, very important for each country. ஒவ்வொரு தேசத்திற்கும் விவசாயிகள் மிகுந்த Today முக்கியமானவர்கள். there has been a lot of importance and insistence upon farmers. இந்த நாட்களிலே விவசாயிகளை குறித்து அதிக முக்கியத்துவம் கரிசனை கொடுக்கப்படுகிறது. All throughout the earth these farmers play a significant role. உலகம் முழுவதிலும் அண்ட சராசரம் முழுவதிலும் இந்த விவசாயிகள் முக்கியமான பங்கு We வகிக்கிறார்கள். eat because of the farmers. இந்த விவசாயிகளினால் தான் நாம் தினந்தோறும் சாப்பிடுகிறோம். We get everything. எல்லாவற்றையும் நாம் So பெற்றுக்கொள்கிறோம். they play an important role. அவர்கள் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள். So what they do, they go and buy a land. அவர்கள் என்ன செய்வார்கள்? போய் ஒரு நிலத்தை வாங்குவார்கள். They buy a farming land. ஒரு விவசாய நிலத்தை வாங்குவார்கள். Or they lease a land. அல்லது ஒரு வாடகைக்கு அந்த லேண்டை எடுப்பார்கள். What is the purpose of buying the land? இந்த நிலத்தை வாங்குவதன் நோக்கம் என்னவா இருக்கிறது? We know it. நாம் அறிந்திருக்கிறோம். They want to
grow something and they want to get a good product. அந்த நிலத்திலே ஏதோ ஒன்றை பயிரிட்டு அதிலிருந்து ஒரு நல்ல பலனை பெற்றுக்கொள்ள And they வேண்டும் want என்று to feed விரும்புகிறார். the world. உலகம் முழுவதையும் போஷிக்க வேண்டும் என்று They want to feed விரும்புகிறார். the world. உலகம் முழுவதும் போஷிக்கப்பட So the வேண்டும் என்று farmer விரும்புகிறார். has a plan for that land. அந்த நிலத்தை குறித்ததான ஒரு திட்டத்தை உடையவராய் அந்த விவசாயி So the இருக்கிறார். farmer put all the effort and love to till the land. அந்த நிலத்தை பண்படுத்தும்படியாக அந்த விவசாயி தன்னுடைய முழு பலத்தையும் ஒரு நேசத்தோடு கூட அதை செய்கிறவராய் இருக்கிறார். Ezekiel 36:9 says, எசேக்கியேல் 36 அதிகாரம் 9 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். You shall be tilled and sown. நீங்கள் பண்படுத்தப்பட்டு பயிரிடப்படுவீர்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். Amen. What a beautiful purpose God has for you. God has for Israel. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்தை அவர் வைத்திருக்கிறார். God says, I am going to till you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை பண்படுத்த போகிறேன். Before the farmer put a seed upon the soil, ஒரு விவசாயி அந்த நிலத்திலே விதையை விதைப்பதற்கு முன்பதாக what he does, அவர் என்ன செய்வார்? we know that he already bought it. முதல்ல நாம தெரியும், அவர் அந்த நிலத்தை வாங்கி இருப்பார். Christ paid the price for you and me. அந்த விலை, அந்த கிரயம் உங்களுக்காக எனக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது. Christ has paid the price for you and me. கிறிஸ்து உங்களுக்காக எனக்கான அந்த கிரயத்தை அவர் செலுத்தி And இருக்கிறார். he is owning us today. இன்றைக்கு அவர் தமக்கென்று சொந்தமாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. So what happens here? God tilled the ground. இங்கே என்ன செய்கிறார்? தேவன் அந்த நிலத்தை பண்படுத்துகிறார். My dear brothers and sisters, அருமை சகோதரனே சகோதரியே, our God is a God of all the responsibility upon you and me. தேவன், நம்முடைய தேவன் அவர் பொறுப்புள்ளவராக உங்கள் மீதும் என் மீதும் அவர் மிகுந்த பொறுப்புள்ளவராய் The இருக்கிறார். blood of Jesus Christ is washing us from all iniquities. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய எல்லா பாவங்கள் மீறுதல்களில் இருந்து நம்மை சுத்திகரிக்கிறதா He இருக்கிறது. has power to cleanse you. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய His வல்லமையுடையவராய் blood இருக்கிறார். has all the grace and all the power to cleanse us from all unrighteousness. அவருடைய இரத்தம் நம்முடைய எல்லா அநீதிகளில் இருந்தும் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியான வல்லமையும் அது கிருபையும் பொறிந்தனதா Our இருக்கிறது. soil and our blood has been in sin for a long time. நம்முடைய அந்த அவருடைய இரத்தமானது அந்த நிலத்தை சுத்திகரித்திருக்கிறது. Hallelujah. Our blood நம்முடைய இரத்தம் and our mind and our body has been sin for a long time. நம்முடைய சரீரமும் நம்முடைய சிந்தையும் அநேக நாட்களாக பாவத்தினாலே பிடிக்கப்பட்டிருந்தது. God cannot do great things when we are stained with sin. பாவத்தினாலே நாம் கரைப்பட்டிருக்கும் பொழுது தேவனால் அதிலே கிரியை செய்ய முடியாது. Glory to God. தேவனுக்கு மகிமை Today let உண்டாகட்டும். us get encouraged. இன்றைக்கு நாம் உற்சாகம் அடைவோம். He bought us with a price. அவர் ஒரு கிரயத்தை செலுத்தி நம்மை வாங்கி இருக்கிறார். And God also taken responsibility, process of cleansing us. தேவன் அந்த பொறுப்பை எடுத்திருக்கிறார். என்ன பொறுப்பு என்றால் நம்மை தூய்மைப்படுத்த, நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியான He is பொறுப்பு. removing all the unwanted, unnecessary filth away from your hearts and minds. இன்றைக்கு தேவன் நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய சிந்தையிலும் இருக்கிற தேவையில்லாத குப்பை அழுக்குகளை அவர் நீக்க வல்லவராய் The Bible இருக்கிறார். says, வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, God change the desolate land and it shall be tilled. தேவன் அந்த அந்த பாழான நிலத்தை அவர் பண்படுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. Ezekiel 36:34 says, எசேக்கியேல் 36 அதிகாரம் 34 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், the desolate land shall be tilled instead of lying desolate in the sight of all who passes by. பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடப்பதற்கு பதிலாக பயிரிடப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Maybe for many years we've been
desolate. ஒருவேளை பல ஆண்டுகளாக நாம் You பாழாக்கப்பட்டவர்களாக have not been இருந்திருக்கலாம். cleansed or purified. இதுவரைக்கும் நாம் பரிசுத்தமாக்கப்படாமல் சுத்திகரிக்கப்படாமல் Maybe இருந்திருக்கலாம். we did not allow ourselves to be tilled. நாம் நம்மை தேவன் பண்படுத்தும்படியாக நம்மை விட்டுவிடாமல் இருந்திருக்கலாம். Thank you, Jesus. The Lord has brought us to a season. தேவன் நம்மை இந்த காலகட்டத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு The வந்திருக்கிறார். Lord has brought us to a beautiful season of tilling you and me. உங்களையும் என்னையும் இந்த பண்படுத்தப்படக்கூடிய இந்த காலத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு Hallelujah. வந்திருக்கிறார். Let us get encouraged. அதிலே நாம் உற்சாகம் அடைவோம். Hallelujah. Hallelujah. Our God has a plan for you and me. தேவன் உங்களையும் என்னையும் குறித்ததான திட்டத்தை உடையவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Bible also says in John chapter 15. வேதத்திலே சங்கீதம் 15 நாம் யோவான் 15 நாம் வாசிக்கிறோம். Every branch in me that does not bear fruit, he takes it away. And every branch that bears fruit, he prunes, that it may bear more fruit. யோவான் 15:2 நாம் வாசிக்கிறோம். என்னிலே கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, கனி கொடாதிருக்கிற வாசிங்க, கொடி எதுவோ கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அதன் அர்த்தம் அறுத்து போடுகிறார் என்றால் என்ன? ப்ரூனிங், அதை அவர் சரிப்படுத்துகிறார். He tilled our trees and branches so that we could bear more fruits. நம்முடைய நிலத்தை அல்லது நம்முடைய மரத்தை அவர் பண்படுத்துகிறார், அதை நறுக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Proverbs chapter 28:19 says, நீதிமொழிகள் 28:19 இப்படியாய் சொல்கிறது, he who tills the land will plenty of food. யார் நிலத்தை பண்படுத்துகிறானோ அவனுக்கு மிகுந்த ஆகாரம் உண்டாயிருக்கும் என்று My dear வசனம் brothers and சொல்கிறது. sisters, என் அருமை சகோதரனே சகோதரியே, the purpose of God for us to have plenty of fruits. தேவனுடைய திட்டம் என்ன? நாம் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். Many fruits in our branches. நம்முடைய கிளைகளிலே அநேக கனிகள் உண்டாயிருக்கும்படியாய் தேவன் So விரும்புகிறார். what is the secret behind it? இதில் இருக்கிறதான ரகசியம் என்ன? இதற்குள்ளே The owner, the farmer comes and tills that ground. அந்த விவசாயி அந்த நிலத்தை வந்து பண்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. He give you that knowledge to be repented. நாம் மனம் திரும்பும்படியான ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். Turn to God. தேவன் பட்சமாய் திரும்பும்படியாக. Forsake the love of the world. உலக நேசத்தை விட்டுவிட்டு Cling to God. தேவனை பற்றிக்கொள்ளும்படியாக. Remove unwanted things away from our lives. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவையில்லாத காரியங்களை நீக்கி He போடும்படியாக. allows season of prunings. அந்த நம்முடைய கிளைகளை நறுக்கி போடுகிறார், அறுத்து போடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். What happens maybe in the corona season? இந்த கொரோனா காலகட்டத்திலே Hallelujah. Hallelujah. Are you happy this morning? இந்த காலையில நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? Sister Clara, are you happy this morning? சகோதரி கிளாரா நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? What happens when the tilling is happening? There is plenty of fruits. அங்கே பண்படுத்துதல் நடைபெறும் பொழுது அங்கே மிகுந்த பலன், மிகுந்த கனி உண்டாகிறது. Hallelujah. Hallelujah. This is the work of the Lord. இதுதான் தேவனுடைய கிரியையா இருக்கிறது. We just said God will make you glad by his work. நான் வாசித்தோம், தேவன் தம்முடைய கிரியையினாலே உங்களை மகிழ்ச்சியாக்குவார் என்று. Definitely he has been doing this in this corona season. நிச்சயமாகவே தேவன் இந்த கொரோனா காலகட்டத்திலே செய்து கொண்டிருக்கிறார். So you may be wondering what God is doing right now. இப்பொழுது தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். Maybe one of the things we come to know, ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். the Lord is tilling his church. தேவன் தம்முடைய சபையை பண்படுத்திக் The கொண்டிருக்கிறார். Lord is tilling Israel, people of Israel. தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் பண்படுத்திக் What is the கொண்டிருக்கிறார். final work of God? தேவனுடைய கடைசியான வேலை என்ன? He is going to invest something valuable on you. உங்கள் மீது ஏதோ விசேஷமான ஒன்றை அவர் முதலீடு செய்ய போகிறார். What he is going to do? என்ன செய்ய போகிறார்? Now the land is purified and cleansed. இப்பொழுது அந்த நிலமானது சுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. He is going to invest
valuable seeds upon the soil. இந்த நிலத்தின் மீது தேவன் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு முதலீட்டை You செய்ய are that போகிறார். valuable soil, good soil. நீங்கள் தான் அந்த விலையேறப்பெற்ற அந்த நிலமாயிருக்கிறீர்கள், நல்ல நிலமாயிருக்கிறீர்கள். And the word of God, the Bible talks about the top soil in the Bible. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஒரு நல்ல நிலத்தை குறித்து நாம் So my வாசிக்கிறோம். dear brothers and sisters, you are the top soil. அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் தான் அந்த நல்ல நிலம். Because that good top soil received the word of God. ஏனென்றால் அந்த நல்ல நிலம் கர்த்தருடைய வார்த்தையை அது பெற்றுக்கொள்ளும். It received that seed and yields 30, 60 and 100 fold. ஏனென்றால் அந்த நல்ல நிலம் அந்த விதைகளை பெற்றுக்கொண்டு வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு 30, 60, 100 பலன் கொடுக்கும். Hallelujah. 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 The farmer comes. அந்த விவசாயி வருவார், The owner comes. அந்த எஜமான் வருவார், The Lord comes தேவன் கடந்து வருவார். with a seed of valuable. விலையேறப்பெற்ற அந்த விதைகளை தன்னிடத்திலே He சுமந்து comes and வருவார். scatters in your soil. உங்களுடைய நிலத்தின் மீது அந்த விதைகளை விதைப்பார். Hallelujah. Hallelujah. The Lord believes in you and trusts in you. கர்த்தர் உங்கள் மீது விசுவாசம் உள்ளவர்களா, நம்பிக்கை உள்ளவர்களா So இருக்கிறார். today the church, people of Israel, has been invested with the seeds. இன்றைக்கு சபையாரே, இஸ்ரவேலராகிய நாம், தேவன் தம்முடைய விலையேறப்பெற்ற அந்த விதையினாலே நம் மீது அவர் முதலீடு We've செய்திருக்கிறார். been impregnated with promises. அவருடைய வார்த்தையினாலே நாம் வாக்குத்தத்தங்களினாலே நாம் இன்றைக்கு உட்பவிக்கப்பட்டிருக்கின்றோம். We've been impregnated with the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தினாலே நாம் கற்பிணிகளாய் இருக்கின்றோம். ஹalleluya. சொல்லுங்க, எப்படி இருக்கிறோம்? அவருடைய வாக்குத்தத்தத்தினாலே கற்பிணிகளாய் நாம் இருக்கிறோம். What happens to the pregnant woman? ஒரு கற்பிணிக்கு என்ன நடக்கும்? Maybe after 9 months, 9 மாதத்திற்கு பிற்பாடு she will bring forth a child. அவர் ஒரு அழகான பிள்ளையை When பெற்றெடுப்பார். God sow a valuable seed on you, தேவன் உங்கள் மீது உங்களுடைய நிலத்திலே நல்ல விதைகளை விதைத்திருக்கும் போது, hallelujah, definitely there will be a produce. நிச்சயமாகவே அதில் ஒரு பலன் இருக்கும். There will be a produce. அங்கே ஒரு பலன் காணப்படும். Hallelujah. Hallelujah. That is the plan of God. அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. Bible says வேதம் இப்படியே சொல்லுகிறது. the light is sown for the righteous. பாருங்க, வெளிச்சம் நீதிமானுக்காக விதைக்கப்பட்டிருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. 97:11 says சங்கீதம் 97:11 நாம் வாசிக்கிறோம். light and also gladness has been sown for the righteous. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. The Almighty God, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், who is God of righteousness. அவர் நீதியின் தேவனாய் இருக்கிறவர். Hallelujah. God who is light. அவர் ஒளியாய் இருக்கிறார். What he does, அவர் என்ன செய்கிறார்? he has scattered his light and gladness upon your heart and my heart. உங்களுடைய இருதயத்தின் மீதும் என்னுடைய இருதயத்தின் மீதும் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க The பண்ணியிருக்கிறார். light and gladness itself is a seed that we receive. இன்றைக்கு அந்த வெளிச்சமும் மகிழ்ச்சியும் அது விதையாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். When the light comes, அந்த வெளிச்சம் வரும்பொழுது blessing comes. ஆசீர்வாதம் கடந்து வரும். When gladness comes, மகிழ்ச்சி வரும்பொழுது strength comes. பலன் வரும். Hallelujah. ஹalleluya. Your soil begin to flourish. உங்களுடைய நிலம் செழிக்க ஆரம்பிக்கும். Your land begin to yield fruits. உங்களுடைய நிலத்திலே பலன்கள் உண்டாக You will ஆரம்பிக்கும். begin to produce. அநேக பலன்கள் அங்கே காணப்படும். Hallelujah. Hallelujah. You are not going to struggle about it. இதை குறித்து நாம் போராட போவதில்லை. The Lord is causing to happen. இதெல்லாம் நிறைவேறும்படியாய் கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Isaiah 61:11 says, ஏசாயா 61:11 நாம் வாசிக்கிறோம். For as the earth brings forth his bud, as the garden causes the things that are sown in it to spring forth, so the Lord God will cause righteousness and praise to spring forth before all the nations. பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை
முளைவிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்கப்படுவார். Hallelujah. ஹல்லேலூயா. We will produce righteousness. நாம் நீதியை முளைக்க பண்ணுவோம். We will produce and bring forth the gladness of God and praises of God. நாம் தேவனுடைய துதியையும் மகிழ்ச்சியையும் நாம் விளைவிப்போம். The outcome will be testimonies after testimonies. அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? சாட்சிகளுக்கு மேல் சாட்சிகளை தேவன் When எழுப்புவார். God brought the people of Israel out of Red Sea, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திற்கு வெளியே கொண்டு வந்தபோது and we see Miriam and all the ladies, they were dancing and singing with tambourine. அங்கே மீரியாமும் மற்ற ஸ்திரீகளும் தம்புரை வாசித்து பாடி தேவனை நடனத்தோடு துதித்தார்கள் என்று பார்க்கிறோம். Outcome, the people of Israel receiving all the blessings of God, and they will give testimonies to God. அதன் விளைவு என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு மகிழ்ந்து சாட்சிகளை பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. We will be called a nation that is blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் என்று நாம் We'll அழைக்கப்படுவோம். be called a family that received God's blessings. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற குடும்பம் என்று நாம் அழைக்கப்படுவோம். Hallelujah. ஹல்லேலூயா. We allow ourselves. நம்மை நாமே விட்டு கொடுக்கும்போது We allow ourselves into the plans of God, தேவனுடைய திட்டத்துக்கென்று நம்மை நாமே into விட்டு the கொடுக்கும்போது work of God. தேவனுடைய கிரியைகளுக்கு நம்மை விட்டு When கொடுக்கும்போது when His hand comes to prune you, தேவன் உங்களை பண்படுத்த உங்கள் கிளைகளை அறுக்க நாம் நம்மை விட்டு கொடுக்கும் பொழுது and He will do it in nice way. அவர் அற்புதமான விதத்திலே அதை செய்வார். There is hope in it. அதிலே ஒரு நம்பிக்கை There இருக்கிறது. is future in it. அதிலே எதிர்காலம் இருக்கிறது. Definitely, God has a valuable seeds to invest on you. தேவன் நிச்சயமாகவே பெரிய மதிப்புள்ள விதைகளை உங்கள் மீது முதலீடு செய்யும்படியாய் அவர் He is வைத்திருக்கிறார். ready for an investment upon you. உங்கள் மீது முதலீடு செய்யும்படியாய் அவர் காத்திருக்கிறார். My dear church, God says, are you ready? அன்பு சபையை கர்த்தர் கேட்கிறார், இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமா? The Lord says, the Holy Spirit asks you to work in you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது கிரியை செய்ய நீங்கள் The ஆயத்தமா Holy இருக்கிறீர்களா? Spirit ready to bring this great investment upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது பெரிய முதலீடு செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். The Lord expecting openness from us, கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒரு availability திறந்த from us. முகமாய் அவருக்காய் காத்திருக்கிறத ஒரு நேரத்தை தேவன் பார்க்கிறார். The Lord likes us to be a disciples. தேவன் நம்மை ஒரு சீஷனாய் இருக்கும்படியாய் விரும்புகிறார். Thank you, Jesus. தேவனுக்கு மகிமை I believe உண்டாவதாக. God is speaking to us. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. The only thing we're going to see from our lives, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம், as the time of harvest comes, அந்த அறுவடையின் காலம் வரும் பொழுது the farmer goes, அந்த விவசாயி கடந்து he போகிறார். goes and harvest and bring the fruit to the barn. அவர் அங்கே போய் அந்த அரிகளை அறுத்து அதை அங்கே களஞ்சியத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறார். We serving a God of future. நாம் நம்முடைய எதிர்காலத்தின் தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். We will see much fruits. நாம் அநேக கனிகளை காண்போம், பலனை Through காண்போம். much fruits, Father in heaven will be glorified. அந்த மிகுந்த பலனின் நிமித்தமாக பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் With மகிமைப்படுவார். much fruits, மிகுந்த கனியை பார்த்து God will be glorified. அந்த மிகுந்த கனியை பார்த்து தேவன் மகிமைப்படுவார். Hallelujah. Hallelujah. Shall we close our eyes? நாம் கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? நாம் கண்களை மூடுவோம். Hallelujah. If you like, Hallelujah. lift your hands to heaven. நீங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Thank you, Lord, for your works. ஆண்டவரே உம்முடைய கிரியைகளுக்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, for working for me. எனக்காக நீர் கிரியை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord, for your availability. நீர் எனக்காக இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் Thank you, ஸ்தோத்திரிக்கிறோம். Jesus, turning towards me. ஆண்டவரே நீர் என் மீது என் பட்சமாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Hallelujah. I want to thank you for the work of love, ஆண்டவரே உம்முடைய அன்பின் கிரியைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். that your work begins in our lives. ஆண்டவரே உம்முடைய கிரியை எங்கள் வாழ்க்கையில ஆரம்பித்திருக்கிறது. Hallelujah. How you chose the disciples, நீர் எப்படி சீஷர்களை தெரிந்து கொண்டீரோ, how you tilled their lives, எப்படி நீர் அவர்கள் ஜீவியத்தை பண்படுத்தினீரோ, how you called people of Israel
and you till them in the wilderness before they go to Canaan. ஹalleluya. நீர் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து அவர்கள் அந்த கானான் தேசத்திற்கு போவதற்கு முன்பதாக வனாந்திரத்திலே எப்படி நீர் அவர்களை பண்படுத்தினீரோ. Hallelujah. ஹalleluya. Once they are ready, ஒரு நாளிலே அவர்கள் ஆயத்தமாய் இருந்தபோது and you brought them to the promised land. அவர்களை அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே நீர் கொண்டு வந்தீர். Father God, we are your church. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சபையாய் இருக்கிறோம். We'll yield ourselves to you. ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்முடைய We சமூகத்திலே give கொடுக்கிறோம். ourselves to the plans of God. தேவனுடைய திட்டத்திற்கென்று எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். Hallelujah. Hallelujah. Work in us, Lord. எங்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. Maybe it is going to be a little difficult, ஒருவேளை அது கொஞ்சம் கடினமா but இருக்கலாம். still we submit ourselves. ஆனாலும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we bow down. நாங்கள் தலை We வணங்குகிறோம். kneel down. நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். 100% we give ourselves, Lord. ஆண்டவரே, 100% எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். People like David, தாவீதை போன்றவர்கள், people like Joseph, யோசேப்பை people like போன்றவர்கள், Moses, மோசேயை when they போன்றவர்கள் submitted their lives, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது Lord, you have invested on them. அவர்கள் மீது நீர் முதலீடு செய்தீராக. That you use them, Lord. தேவன் நீர் அவர்களை There was a பயன்படுத்தினீர். great impact. அதுல ஒரு பெரிய தாக்கம் There was a உண்டானது. big revivals happened, அங்கே Lord. பெரிய எழுப்புதல் Even in the உண்டானது. ages we see, நாங்கள் பார்க்கிறதான when the men and காலகட்டத்தில் women of God committed their lives to you. ஆண்டவரே, ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தங்கள் வாழ்க்கையை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்த போது Hallelujah. ஹalleluya. Thank you for your investments upon our எங்கள் lives. மீது நீர் செய்திருக்கிற முதலீடுகளுக்காக Thank you for நன்றி your செலுத்துகிறோம். countenance. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை எங்கள் பக்கமாய் திருப்பினதற்காக ஸ்தோத்திரம். Thank you for your ears. உம்முடைய செவிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for your mind has been mindful of us. ஆண்டவரே, உம்முடைய சிந்தை எங்களால் நிறைந்திருக்கிறபடியினால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம். Hallelujah. உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். Hallelujah. G major. Thank you, Jesus. Hallelujah. கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? சிறு நிமிடங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தேவ சபையே, சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் நல்லவர். அவர் உங்கள் மேல் திட்டங்களை வைத்திருக்கிறார். Hallelujah. திட்டங்களை வைத்திருக்கிறதுனால ஆமென். அவர் உங்களுக்காக அவர் திரும்புகிறார், உங்களை கண்ணோக்குகிறார். Hallelujah. அவர் நம்மை சீர்படுத்தவும் பண்படுத்தவும் நம்முடைய வாழ்க்கையிலே அதிமுக்கிய விதைகளை அவர் கொண்டு வருகிறார். அதிமுக்கிய விதைகளை கொண்டு வருகிறார். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஒரு கரங்களை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை அசைத்து பாடுவோம். உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபை தொடர செய்யும், மீண்டும்
நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினால் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபை தொடர செய்யும் இன்னும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை. Oh, hallelujah, we love you, God. We praise you, Jesus. There is a plan, there is a love, there is a favor, there is a countenance, there is your ear, Lord, there is your mind, there is your word, oh God. Thank you, Jesus, for taking us to the fruitification. Aradhipe ummaye aradhipe. Lord, we celebrate you this morning. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். Lord, we celebrate you this morning ஆண்டவரே, இந்த காலையிலே உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். that you bought us with a price, ஆண்டவரே, நீர் ஒரு கிரயத்தை செலுத்தி எங்களை நீர் வாங்கி that இருக்கிறீர். you are working on our lives. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். We thank you for your beautiful countenance, ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான கண்ணோக்கத்திற்காக நாங்கள் உம்மை that you are ஸ்தோத்திரிக்கிறோம். giving your ears to us, Lord. ஆண்டவரே, உம்முடைய செவியை எங்கள் பட்சமாய் நீர் You are சாய்க்கிறீர். giving your mind to us, Lord. உம்முடைய சிந்தையை எங்கள் மீது You வைத்திருக்கிறதுக்காக are ஸ்தோத்திரம். extending your hands to us, Lord. ஆண்டவரே, உம்முடைய கரத்தை எங்கள் பட்சமாய் You are நீட்டுகிறதற்காக correcting ஸ்தோத்திரம். our lives, Lord. எங்களுடைய வாழ்க்கையை நீர் You are சீர் pruning செய்கிறபடியாக our lives, Lord. எங்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையை For நீர் the சீர்படுத்துகிறீர் purpose ஆண்டவரே. of sowing. ஆண்டவரே, அதிலே விதைக்கப்படும்படியாக இதை செய்து Thank you கொண்டிருக்கிறீர். for the beautiful, valuable seeds. ஆண்டவரே, உம்முடைய விலையேற பெற்ற உம்முடைய ஆண்டவரே விதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். We receive them in our hearts. அவைகளை எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் Let it பெற்றுக்கொள்கிறோம். come forth with a great harvest. அது ஒரு பெரிய பலனை, அது விளைவை அது கொண்டு வரட்டும். 30, 60 and 100 fold. 30, 60, 100 கொடுக்கட்டும். Let our seed be protected, Lord. ஆண்டவரே, எங்களுடைய விதைகள் பாதுகாக்கப்படுவதாக. No sun scorch them. ஆண்டவரே, எந்த சூரிய வெப்பமும் அதை தீத்து போடாதபடி. No rocks in the path of the roots. ஆண்டவரே, அதனுடைய ஆண்டவரே அந்த ரூட்ல இருக்கிற ஆண்டவரே கற்கள் அதை தடை செய்து போடாதபடிக்கு. No bushes try to scorch us, Lord. ஆண்டவரே, எந்த செடிகளும் முட்களும் அதை நெருக்கி போடாதபடிக்கு. Hallelujah. Let it grow. அது வளரட்டும். Let it grow in me, God. அது எனக்குள்ளே அந்த விதைகள் Let it முளைத்து grow எழும்பட்டும் in ஆண்டவரே. everyone's life, God. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விதைகள் வளர்ந்தேறுவதாக. Hallelujah. ஹalleluya. We want to bring joy to our master. எங்களுடைய எஜமானுக்கு நாங்கள் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். Let the church bring greater joy to our master, ஆண்டவரே, எங்கள் எஜமானுக்கு எங்கள் சபை மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். who is the head of the church. சபைக்கு தலையாய் இருக்கிற Who அவருக்கு. is the head of the church be rejoiced. ஆண்டவரே, சபையின் தலையாய் இருக்கிற அவர் மகிழ்ச்சி அடைவாராக. Bless the churches in India. இந்தியாவில் இருக்கிற சபைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். Bless the people who serve your name. உம்முடைய நாமத்தை ஆண்டவரை ஆராதிக்கிற பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Bless thy servants. உம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் ஆசீர்வதி. Bless our nation. எங்கள் தேசத்தை Bless our ஆசீர்வதிப்பீராக. prime minister. எங்களுடைய பிரைம் மினிஸ்டரை ஆசீர்வதிப்பீராக. Bless our citizens. ஒவ்வொரு பிரஜைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். Heal India. இந்தியாவை தேவன் சுகப்படுத்துவீராக. Bless India. இந்தியாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Flourish India. இந்தியாவை செழிக்க செய்வீராக. Let the light of God come to our nation. எங்கள் தேசத்தின் மீது தேவனுடைய வெளிச்சம் உதிப்பதாக. Let righteousness be sown unto our nation. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே அந்த நீதி விதைக்கப்பட்டிருக்கட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. We ask Hallelujah. everything எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கிறோம். in the powerful name of Jesus. ஆண்டவராகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. Amen. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் முழுமே என் முழுமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, ஹalleluya. பிதாவினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், வழிநடத்துதல் நம் அனைவரோடு கூட சதா காலங்களிலும் இருப்பாராக. ஆமென். God bless you, dear church.
சபையாரே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. It is a joy and gladness to worship God with you. உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே நாங்கள் மிகுந்த Thanks மகிழ்ச்சி for your அடைகிறோம். prayers and great support. உங்களுடைய ஜெபத்திற்காகவும் உதவிகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். You have a wonderful week. ஒரு அற்புதமான வாரத்தை நீங்கள் அனுபவிக்கும்படியாய் Amen and God ஜெபிக்கிறோம். bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.